அனைவருக்கும் வணக்கம். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ், திண்ம பொருட்கள் மற்றும் அதில் உள்ள துகள்களோட இயக்கம். Introduction. Most of the objects that we come across in our day-to-day life consist of large number of particles. நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பெரும்பாலான பொருட்களை நம்ம கடந்து வந்துட்டுருக்குறோம். அந்த எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இருக்கிற துகள்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா பொருளாக இருந்தாலும் சரி, ஈவன் நாமளும் கூட, இல்லையா? In the previous unit, we studied the motion of bodies without considering their size and shape. முன்னாடி பாடத்தில் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு பொருளோட இயக்கத்தை மட்டும் படிச்சிருந்தோம். எதை பற்றி படிக்கலை, அதனோட அளவு, வடிவம் இதெல்லாம் விட்டுட்டு கருத்தில் எடுத்துக்காம ஒரு பொருளோட இயக்கம் பற்றி மட்டும் படிச்சிருந்தோம். So far we have treated even the bulk bodies as only point object. அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு திண்ம பொருளை கூட ஒரு புள்ளி பொருளாக கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம விளக்கி இருந்தோம். In this section we will give importance to the size and shape of the bodies. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா பொருளோட அளவுக்கும் வடிவத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதனோட இயக்கத்தை விளக்க போகிறோம். These bodies are actually made up of a large number of particles. பொதுவாக இந்த பொருட்கள் என்ன பண்ணியிருக்கு, அதிக எண்ணிக்கையிலான துகள்களால் உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். When such a body moves, we consider it as motion of collection of particles as a whole. எப்போ அந்த மாதிரி பொருட்கள், திண்ம பொருட்கள் இயங்குதோ அப்போது அந்த துகள்களோட, அந்த பொருளோட முழுமையான இயக்கம் பற்றி மட்டும் சொல்லியிருந்தோம். ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு போகுது. ஆரம்ப நிலையில் ஏன்ற இடத்துல இருக்குது, இறுதி நிலையில் பீன்ற இடத்த அடையுது. இந்த மாதிரி மட்டும் பேசியிருந்தோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதில் இருக்கிற துகள்கள் பற்றி நம்ம எதுவும் பேசுனதில்லை. We define the concept of center of mass to deal with such a system of particles. அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லையா, ஒரு திண்ம பொருளில் இருக்கிற துகள்களோட இயக்கம் பற்றின படிக்கிறது அல்லது வரையறுக்கிறதுக்கு நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ், நிறை மையம் அப்படின்னு சொல்கிறது. The forces acting on these bulk bodies are classified into internal and external forces. இந்த திண்ம பொருட்கள் மேலே செயல்படுற அந்த விசைகளை ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுருக்குறோம். இன்டர்னல் அப்படின்னா உள் விசை, எக்ஸ்டர்னல் அப்படின்னா புற விசை. Internal forces are the forces acting among the particles within a system that constitute the body. Internal force, உள் விசைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொருளுக்குள்ளேயே இருக்கிற துகள்களுக்குள்ளேயே செயல்படுற விசை தான் வித்தின் தி சிஸ்டம், ஆக்டிங் வித்தின் தி சிஸ்டம்னு சொல்லலாம். ஆனால் external forces are the forces acting on the particles of a body of a system from outside. புறவிசைங்கிறது அந்த பொருளில் உள்ள துகள்களின் மீது வெளியிலிருந்து செயல்படுற விசைகள். இப்போது ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் மேலே நான் ஒரு குறிப்பிட்ட அளவு விசையை செயல்படுத்துகிறேன் இல்லையா. அந்த விசையை செயல்படுத்தும் போது அந்த டேபிள் நகருது.
அதுதான் யார், புறவிசை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. In this unit we deal with such system of particles which make different rigid bodies. இந்த யூனிட்டில் வந்து அந்த வெவ்வேறு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸு, அந்த டிஃப்ரெண்ட் ரிஜிட் பாடிஸ், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி அந்த டிஃப்ரெண்ட் ரிஜிட் பாடிஸை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த டெஃபினிஷன் மார்க் பண்ணிக்கங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். வாட் இஸ் எ ரிஜிட் பாடின்னு சொல்லி கேட்பாங்க. எ ரிஜிட் பாடி இஸ் தி ஒன் which maintains its definite and fixed shape even when an external force acts on it. புறவிசைங்கிற ஒன்று தன் மீது செயல்படும் போதும் தன்னோட வரையறுக்கப்பட்ட மாறாமல் இருக்கிறது, அதே வடிவத்தை பெற்று இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, திண்ம பொருள்னு சொல்கிறது, ரிஜிட் பாடின்னு சொல்கிறது. புறவிசைங்கிற ஒன்று செயல்படும் போதும் தன்னோட அளவையோ வடிவத்தையோ மாற்றிக்காத பொருள் தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்ம பொருள்னு சொல்கிறது. ஒரு நாற்காலி இருக்குது, அந்த நாற்காலி மேலே ஒரு திசையிலேருந்து நான் விசையை செயல்படுத்துகிறேன். அந்த விசையை செயல்படுத்தும் போது அந்த நாற்காலி இடம்பெயருமே தவிர அதனோட அளவுலேயோ வடிவத்திலேயோ மாற்றம் ஏற்படாது. அதனால தான் அந்த நாற்காலியை வந்து நம்ம திண்ம பொருள், திண்ம நிலையில் இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A rigid body is the one which maintains its definite and fixed shape even when an external force acts on it. Okay? This means that the interatomic distances do not change in a rigid body when an external force is applied. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்சஸ், அந்த ரிஜிட் பாடிக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி புறவிசை செயல்பட்டதுனால மாறாமல் அப்படியே இருக்குது. அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி மாறுச்சு அப்படின்னா அதனோட அளவோ வடிவமோ மாறுபடும். இதுதான் திண்ம பொருள். அப்படின்னா இதில் இருக்கிற புறவிசைங்கிற ஒன்று செயல்படும் போதும் இதில் இருக்கிற அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி மாறலை. இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ் டு நாட் சேஞ்ச் அப்படின்னா அதுதான் யார், ரிஜிட் பாடி. வென் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் இட். இதுக்கு என்ன அர்த்தம்? The interatomic distance do not change in a rigid body when an external force is applied. புறவிசைங்கிற ஒன்று செயல்படும் போது அந்த திண்ம பொருளில் இருக்கிற அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி மாறுறதில்லை, இல்லையா? However, in real life situation, underline this, we have bodies which are not ideally rigid because the shape and the size of the body change when forces act on them. எது எப்படி இருந்தாலும் இயல்பான வாழ்க்கை சூழலில் நம்ம பார்க்கும்போது தனியாக திண்ம பொருளுங்கிற எதுவும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறவிசைங்கிற ஒன்று தன் மீது செயல்படும் போது தன்னோட வடிவத்தையும் அளவையும் பொருட்கள் மாற்றிக்க தான் செய்யுது. அதனால தான் இயல்பாடு நம்ம தினசரி வாழ்க்கையில் கடந்து வர பொருட்களில் திண்ம பொருளுங்கிறது எதுவுமே இல்லை. அந்த பொருள் மேலே செயல்படுற புறவிசையோட அளவை பொறுத்து அந்த பொருளோட அளவு மற்றும் உருவத்தில் மாற்றம் ஏற்படும். The interatomic distance do not change in a rigid body when an external force is applied. However, in real life situation, we have bodies which are not ideally rigid because the shape and size of the body change when forces acts on them. For the rigid bodies we study here, we assume that such deformations are negligible. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திண்ம பொருளுக்கு
திண்ம பொருள் தன்னோட நிலையை மாற்றிக்கிறதுக்கு செயல்படுத்துகிற அந்த புறவிசை டீஃபார்மேஷன் அப்படின்னா அதனோட வடிவத்தில் ஏற்படுற மாற்றம் இல்லையா. அந்த டீஃபார்மேஷன் வந்து புறக்கணிக்கத்தக்கதுன்னு எடுத்துக்கும் போது தான் உண்மையிலேயே திண்ம பொருளுங்கிற ஒன்றே இருக்கும் இல்லையா. ஃபார் தி ரிஜிட் பாடிஸ் வி ஸ்டடி ஹியர் வி அஷ்யூம் தட் இங்கே திண்ம பொருளை பற்றி படிக்கிறதுக்கு நாம் ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிறோம். அந்த டீஃபார்மேஷன் அளவில் ஏற்படும் மாற்றம் அல்லது உருவத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறதே புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். The deformations produced on non-rigid bodies are studied separately in Unit 7 under elasticity of solids. Deformation produced in non-rigid bodies. திண்ம பொருள் அல்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, திரவம் வாயு பொருட்கள், அதில் ஏற்படுற உருவம் அளவு மாற்றத்தை பற்றி நம்ம தனியாக எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா அலகு 7ல் என்னென்னு படிக்க போகிறோம், எலாஸ்டிசிட்டி ஆஃப் சாலிட்ஸ், திண்மங்களோட மீட்சியல் பண்பு அப்படிங்கிற தலைப்பில் தனியாக படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா நிறை மையம். when a rigid body moves, all particles that constitute the body need not take the same path. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ வந்து ஒரு திண்ம பொருள் இயங்குதோ அப்போது அந்த திண்ம பொருளில் இருக்கிற எல்லா துகள்களும் ஒரே பாதையில் இயங்கணுங்கிற அவசியம் கிடையாது. Depending on the type of motion, different particles of the body may take different path. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த வகையான இயக்கத்துக்கு அந்த பொருள் உட்படுது, அந்த திண்ம பொருள் உட்படுது அப்படிங்கிறத பொறுத்து வெவ்வேறு துகள்களோட பாதை வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த திண்ம பொருளில் இருக்கிற வெவ்வேறு துகள்களோட பாதை வெவ்வேறு மாதிரி இருக்கும். when a rigid body moves, all particles that constitute the body need not take the same path. Depending on the type of motion, different particles of the body may take different paths. For example, when a wheel rolls on a surface, the path of the center point of the wheel and the path of the other points of the wheel are different. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, எப்போ ஒரு சக்கரம் வந்து ஒரு பரப்பு மேலே சுழலுதோ அப்போது அந்த வீலோட மைய புள்ளியோட பாதையும் அந்த வீலில் இருக்கிற வெவ்வேறு மற்ற புள்ளிகளோட பாதையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு சக்கரம் ஒரு தரை மேலே சுழலும் போது இது நம்ம பார்த்துருப்போம். அந்த வீலோட மையமும் அந்த வீல் மேலே இருக்கிற மற்ற புள்ளிகளும் வெவ்வேறு பாதையில் சுழலுறதை நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், when a wheel rolls on a surface, the path of the center point of the wheel and the path of the other points of the wheel are different. Okay? In this unit, we study about the translation, rotation and a combination of these motions of rigid bodies in details. இந்த அலகில் நாம் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் இல்லையா, நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம், இது ரெண்டும் சேர்ந்தது. டிரான்ஸ்லேஷனும் ரொட்டேஷனும் சேர்ந்து இணைஞ்சு நடைபெற இயக்கம் திண்ம பொருளோட இந்த 3 இயக்கங்கள். இந்த அலகில் திண்ம பொருளோட நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம், இந்த 2 இயக்கங்களும் இணைந்த இயக்கம், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். In this unit, we study about the translation, rotation and the combination of these motions of rigid bodies in detail. Okay, let's come.
சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், திண்ம பொருளோட நிறை மையம். When a bulk object is thrown at an angle in air as shown in the figure, do all the points of body take a parabolic path? எப்போ ஒரு திண்ம பொருளை இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் காற்றில் தூக்கி வீசுகிறோமோ அப்போது அந்த திண்ம பொருளில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் பரவளைய பாதையில் பயணம் செய்யுமா? Do all the points of the body take a parabolic path? வாங்க. Actually, only one point take the parabolic path and all the other points take different path. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி மட்டும் பரவளைய பாதையில் பயணம் செய்யும், மற்ற புள்ளிகள் எல்லாம் என்ன செய்யும்? வேறு பாதையில் பயணம் செய்யும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அந்த பொருளோட திண்ம பொருளோட நிலை மாறிக்கிட்டே இருக்குது. The one point that takes the parabolic path is a very special point called a center of mass. அந்த திண்ம பொருளில் எந்த ஒரு புள்ளி பரவளைய பாதையில் பயணம் செய்யுதோ அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. அதுக்கு பேர் யார்? நிறை மையம், center of mass of the body. Its motion is like the motion of the single point that is thrown. இதனோட இயக்கம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த புள்ளியை தூக்கி வீசும்போது அதனோட இயக்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதிலிருந்து இப்போ நம்ம நிறை மையம், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், மார்க் பண்ணிக்கங்க. The center of mass of a rigid body is defined as a point where the entire mass of the body appears to be concentrated. நிறை மையம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதை எப்படி நாம் வரையறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளோட நிறை மையம்ங்கிறத எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளோட மொத்த நிறையும் எந்த புள்ளியில் பொதிஞ்சிருக்கோ அந்த புள்ளியை தான் நம்ம நிறை மையம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் as a point where the entire mass of the body appears to be concentrated. Therefore, this point can represent as entire body. இந்த பேட்டோட இயக்கம் இல்லையா, இந்த பேட்டோட இயக்கம்னு பார்க்கும்போது பேட்டோட நிலை மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நிலை மாறினாலும் வெவ்வேறு நிலைகளில் இந்த பேட்டோட ஒரு புள்ளி மட்டும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே பாதையில், குறிப்பாக பரவளைய பாதையில் என்ன செய்யுது அப்படின்னா பயணம் செய்யுது. இப்போ இந்த புள்ளி தான் அந்த பேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த புள்ளி தான் அந்த பேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, ஒரு திண்ம பொருள் இருக்குது அப்படின்னா அந்த திண்ம பொருளோட மொத்த நிறையும் எந்த புள்ளியில் பொதிஞ்சிருக்கோ அதை தான் நம்ம நிறை மையம், சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறது. ஃபார் பாடிஸ் ஆஃப் ரெகுலர் ஷேப், அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃபார் பாடிஸ் ஆஃப் ரெகுலர் ஷேப், ஒழுங்கான வடிவம், ஒரு பொருளோட ஒழுங்கான வடிவம், அண்டு யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், நிறை சீராக பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் தி ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி பாடி.
ஒரு பொருள் வந்து ஒழுங்கான வடிவத்தை பெற்றிருந்து அதனோட நிறை வந்து சீராக பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட நிறை மையம் அப்படிங்கிறது அந்த பொருளோட வடிவியல் முறைப்படி மையப்புள்ளியில் இருக்கும். ஃபார் bodies of regular shape and uniform mass distribution, the center of mass is at the geometric center of the body. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒழுங்கான வடிவம் இருக்குது. இதில் இருக்கிற இதனோட நிறை வந்து சீராக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இந்த சதுரம் இல்லையா, இதனோட நிறை மையம் எங்கே இருக்கும் அப்படின்னா இதனோட மையத்தில் இருக்கும். அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் சர்க்கிள் அண்ட் ஸ்பியர் தி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் தேர் சென்டர்ஸ். வட்டம், கோளம் இதனோட நிறை மையம்லாம் அதனோட மையத்தில் இருக்கும். ஃபார் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் அட் தி பாயிண்ட் தேர் டயகனல்ஸ் மீட். ஸ்கொயரு அப்படின்னா சதுரம், ரெக்டாங்கிள்னா செவ்வகம். இதனோட நிறை மையம்லாம் அதனோட டயகனல் பார்ட்ஸ் எங்கே மீட் பண்ணுதோ அந்த புள்ளியில் தான் வந்து நிறை மையம் இருக்கும். அது என்ன, அது டயகனல் பார்ட்ஸு, த டயகனல் பார்ட்ஸ். அப்போ ஸ்கொயரோட மையத்தில் தான் அது இருக்குது. அதே மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் டயகனல் பார்ட். இந்த டயகனல் பார்ட்ஸ் எங்கே சந்திக்குதோ இதுதான் இதனோட நிறை மையம். ஸ்கொயருக்கு இதுதான் நிறை மையம். அப்போ மையத்தில் தான் வருது இல்லையா. அதே மாதிரி cuboid it is at the point where their body diagnosis meets. cuboid இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட டயகனல் பார்ட் எங்கே மீட் பண்ணுதோ அங்கே தான் அதனோட நிறை மையம் இருக்கும் இல்லையா. மூளை விட்டம், டயகனல் அப்படின்னா என்னென்னா மூளை விட்டம். For other bodies, the center of mass has to be determined using some methods. ஒழுங்கான வடிவம் ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, கியூபு, கியூபாய்டு, சர்க்கிள், ஸ்பியர் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ், ரெகுலர் ஷேப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போது அதனோட டயகனல்ஸ் ஆர் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அதர் பாடிஸ் மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிறை மையத்தை வேறு முறைகளில் வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் அதர் பாடிஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஹேஸ் டு பி டிட்டர்மைன் யூஸிங் சம் மெத்தட்ஸ். தி சென்டர் ஆஃப் மாஸ் குட் பி வெல் வித்தின் தி பாடி அண்டு இன் சம் கேசஸ் அவுட் சைட் ஆஃப் தி பாடி ஆஸ் வெல். சென்டர் ஆஃப் மாஸ் நிறை மையம்ங்கிறது ஒரு பொருளுக்குள்ளேயே இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அல்லது சில விதிமுறைகளில் பார்த்திங்கன்னா அந்த நிறை மையம்ங்கிறது அந்த பொருளோட வெளிப்பக்கம் இருக்கலாம். அது அந்த சூழ்நிலையை பொறுத்தது. சென்டர் ஆஃப் மாஸ் பற்றின ஐடியா கிடச்சிருக்கா? நிறை மையம்னா என்னது? ஒரு பொருளோட மொத்த நிறையும் அந்த பொருளோட எந்த புள்ளியில் பொதிஞ்சிருக்கோ அதுதான் அந்த பொருளோட நிறை மையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே.